வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பேசிக் மேக்கப் தான் நம்ம வந்து ஃபார் டஸ்கி ஸ்கின்ல பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்கின்னுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்ல இந்த ஃபேஸஸ் கேனடாவுடைய மாய்ஸ்சரைஸ் ப்ளஸ் வந்து ப்ரைமர் வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோட டீ ஜோன் அண்ட் என்னோட அந்த சைடில் அந்த கண்ணத்துக்கு மட்டும் இதில் பாருங்கள் எவ்வளோ ஷைன் இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸும் இருக்கும். நான் எப்படி ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணணும் அதே மாதிரி என்னோட லிப்ஸையும் இந்த வேஸ்லினுடைய லிப் பாம் வச்சு நான் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ரொம்ப ட்ரை லிப்ஸ், அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் போடுறப்ப நான் வந்து எக்ஸஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் லிப்ஸ்டிக் போட்டுப்பேன். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக நான் இந்த பிஏசி அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த கன்சீலர் வந்து ஸ்டூடியோ ஃபிக்ஸ் கன்சீலர் நான் வந்து எடுத்திருக்கேன். இது என்னுடைய எக்ஸாக்ட் ஸ்கின்க்கு மேட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் என்னோட வாய் சுற்றி இருக்கிற இந்த பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் என்னோட ஐயை சுற்றி இருக்கிற பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற லைட்டாக வந்து மற்றது எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணி ஃபுல்லாக நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதனுடைய இந்த ஃபினிஷ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஈவனாக என்னோட ஸ்கின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் வெட் ஸ்பஞ்சில் தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு இதோட ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்றதுனால என்னோட ஸ்பஞ்சை நான் வந்து ஈரம் பண்ணலை. உங்களுக்கு அந்த பக்கம் கண்ணுக்கும் இந்த பக்கம் கண்ணுக்கும் பார்க்கும்போதே இப்போ தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கவரேஜ் இருக்குன்னு. ஸோ ரொம்ப வந்து பிரைட்டாக இருக்கா, ஸோ வந்து ஒரு வார்ம்னஸ் ஏற்றணும் அப்படின்றதுக்காக இந்த 340 ஃபிட் மீ அப்படின்ற பிராண்ட்லேருந்து இந்த ஃபவுண்டேஷன் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு மாதிரி ஆரஞ்ச் டின்ட்டோட இருக்குமா, ஸோ எனக்கு ஒரு மாதிரி வார்ம்னஸாக இருக்கும். ஸோ அதே ஸ்பஞ்சை வச்சு என்னோட ஸ்கின் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குர்த்திக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சாரீ வேர் கூட நல்லா தான் இருக்கும். இது ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த பேஸை செட் பண்ணுறதுக்கு ஃபிட் மீ 330 டாஃபி அப்படின்ற ஷேடில் இந்த காம்பேக்ட் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட ஹைலைட்டிங் ஏரியாலாம் ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அப்புறம் வந்து 30 என்ன பண்ணேன்னா எக்ஸஸாக நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த ஸ்டெப்பாக நான் ஒரு விஷயம் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லிப்ஸை வந்து சட்டிலாகவும் ஐயை நல்லா கொஞ்சம் பாப்பப்பாக காட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தேன் இந்த லுக்கில். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஸ்டேஜில் 9 to 9 ரேஞ்சில் இந்த மஸ்காரா தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மஸ்காரா வந்து இந்த டைப் என்னென்னா லைட்டாக தண்ணி போட்டுட்டு லைட்டாக நீங்கள் கை இப்படி வச்சு எடுத்திங்கனாலே இந்த மாதிரி டியூபாக வரும். ஏன்னா அது ஒரு பீலிங் டைப்பில் வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் என்னோடய லிப்ஸை ஃபஸ்ட் நான் வந்து லிப்ஸ் அவுட்லைனர் இல்லாமல் என்னோடய ஓவரால் லுக்கை நான் எந்த ஒரு மேக்கப்லையும் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுதான் ரொம்ப வந்து டிஃபைன்டாக வந்து காட்டும் என்னோடய லிப்ஸை ஒரு மாதிரி கான்டோர் எஃபெக்டோட. அண்ட் நான் இந்த லாக்மிலேருந்து எக்ஸ்ப்ரெஸோ அப்படின்ற ஷேடு தான் நான் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன், நல்ல சட்டிலான ஒரு ப்ரௌனாக இருக்குது. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இந்த மிஸ் கிளார்னுடைய இந்த பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் நான் அவுட்லைன் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து எக்ஸஸ் ஃபுல்லாக வந்து இன்னர் கார்னர்லலாம் நல்லா ஃபில் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் அடுத்த சைடும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேங்க. இப்படி தான் என்னோடய ஐப்ரோ நான் ஃபில் பண்ணேன். அடுத்து போட்டு வச்சுக்கலாம். இந்த சிந்தூர்னு சொல்லுவாங்க, இந்த லிப் கிளாஸ் டைப்பில் இந்த டியூப் வந்து இருக்கும். அதையே வந்து நான் என்னோட நெத்திக்கு குங்குமமாகவும் வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம ஸ்டோன் போட்டு வச்சா தான் கொஞ்சம் அந்த கண்ணுக்கெலாம் கொஞ்சம் ஐ ஷேடோ கொடுப்பேனா, ஸோ அதனால் ஸ்டோன் போட்டு வச்சுக்கிட்டேன். அண்ட் அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஆஹா நம்ம நெத்தியில் வைக்கணுமே மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து வச்சேன். அண்ட் அடுத்தது தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த மேக்கப் ரெவல்யூஷன் அப்படின்ற பேலட்டில் சரி நம்ம ஐ ஷேடோ க்ரியேட் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணால் அப்போ தான் நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். நான் மேக்கப் ரெவல்யூஷனும் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த கே பியூட்டி அப்படின்ற இந்த ஐ ஷேடோலையும் பார்த்தீங்கன்னா 2மே ஒரே மாதிரி, அதாவது சிமிலராக இருக்கிற மாதிரியான இந்த நியூட் டோன்ஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் ஓகே, எனிவே 2மே பிக்மெண்டேஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, ஃபஸ்ட் நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஒரு சட்டிலான ஒரு நியூட் ஷேட் எடுத்து ஐஸ் ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். அதாவது கிளிட்டராக இருக்கிற மாதிரி. நான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து நான் நினச்சேன், ஓகே சுடிதார் போடலாமான்னு. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. சரி நம்ம சாரியை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக வந்து சாரீ மாற்றிக்கிட்டேன். ஆனால் நான் இந்த வீடியோவில் நான் என்ன ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இருந்தேன்றது காட்டல. இன்கேஸ் ஃபோட்டோஸ் கிடச்சதுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நான் மேக்கப் ரெவல்யூஷனில் முடிச்சதுக்கப்புறம் ஓகே கே பியூட்டியில் இந்த ஒரு கோல்டு ஷிம்மர் ஷைன் இருந்ததா, ஸோ அதனால் அந்த ஒரு ஷேடு எடுத்து நான் என்னோட இன்னர் கார்னர்ஸில் லைட்டாக வந்து, அதாவது இந்த கோல்டுலேருந்து சில்வர் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நான் வந்து கொடுத்துருந்தேன். வீடியோ விட நேரில் ரொம்பவுமே அழகாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் காது வந்து இயர்லோப் சர்ஜரி, அதாவது சர்ஜரி கிடையாது, பார்லரில் போயிட்டு இயர்லோப் வந்து நான் போய் ஒட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப காது ஓட்டை பெருசாக இருக்குது அப்படின்னு ஒட்டிட்டேன். ஸோ அதனுடைய டீட்டெயில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து என்னதான் மேக்கப் பண்ணாலும் அந்த காதில் கம்மல் இல்லாத ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி லுக்கே ரொம்ப கம்ப்ளீட் ஆன மாதிரியே இல்லை. ஸோ அதான். அண்ட் இந்த கே பியூட்டியில் இந்த கோல்டு கலர் எடுத்தேன்ல, ஒரு மாதிரி ஃபாயில் டெக்ஸ்சரில் இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட காட்டினேன். நான் ஜஸ்ட்டு வந்து
என்ன பண்ணேன்னா, வெறும் கிளட்ச் மட்டும் பண்ணிட்டு, அப்படியே விட்டுட்டேன். என்னோட ஹேர வந்து பெருசா எனக்கு ஒண்ணும் டிஃப்ரெண்ட்டாலாம் போட தெரியாதுங்க. அண்ட் ஓகே லாஸ்ட்டா வந்து ஓகே நம்ம விங்ஸ் வைக்கலாம். ஏன்னா தோடும் இல்லாம ரொம்ப மொட்டையா இருந்ததா. ஸோ நம்ம கண்ண நல்லா ஜிகு ஜிகுன்னு வச்சுட்டு எப்படி வந்து விங்ஸ் வைக்கலன்னா எப்படி? அதனால லைனர் வந்து இந்த LE18 அப்படின்ற லிக்விட் ஐலைனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். அண்ட் என்னுடைய ஓவரால் லுக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருந்துச்சு. பார்க்கும்போதே, "ஐ! நல்லா தான்ப்பா பண்ற" அப்படின்ற மாரி இருந்துச்சு. அண்ட் அதிலேயே நான் என்ன பண்ணிட்டேன்னா, பொட்டும் வச்சுக்கிட்டேன். அண்ட் என்னோட ஓவரால் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.